சார் பேசிட்டு இருந்தாருல்ல, இந்த இந்த மரணம் இப்படி தான் நிகழ்ந்தது அப்படிங்கிறத இவங்க எந்த அடிப்படையில் சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்களான்ட்டு, அப்படி ஏதாவது இங்கே தரவுகள் இருக்கா? சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், அதனால அவங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஏதாவது பயாப்சி பண்ணி கன்ஃபார்ம் பண்ண தான் சொல்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதனால தான் கம்மியாக ரிப்போர்ட் ஆகுது. இந்த ரிப்போர்ட் கம்மியாக இருக்குது. ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணலாட்டி பண்ண மாட்டாங்கல்ல. இதான் கன்ஃபார்ம். இப்போ அட்டாப்சி பண்ணலைன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ண சொல்ல முடியாது, ரேபிஸ் சொல்ல முடியாது. ஓகே, இட்ஸ் ஜெனரல் டெத்னு விட்டுருவாங்க. ஸோ இந்த ரெக்கார்டே வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்பர் ஆஃப் பைட்ஸ் பாருங்க. சென்னையில் இப்போ ஒரு 500 டாகுக்கு 500-200 டாகா கருத்த 500 டாகுக்கு கருத்து, அதுல 5 டாக் ரேபிஸ் இருக்கு. ஒரு 100 டாக்கு ஒரு ரேபிஸ் வந்துருக்கு. ஓகே, அவன் சொல்றான்னா இது வந்து இங்க வந்த டாக்ஸ், பட் சிட்டில பொறுத்த வரைக்கும் 50 நாய்க்கு ஒரு நாய்க்கு கண்டிப்பா ரேபிஸ் இருக்கும். இது ஸ்ப்ரெட்டபிளா? இது டாக் டு டாக்? ஏன்னா இந்த நாய், ஆமா, நாய் மற்ற நாயை கடிச்சா அதுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்ல. இப்போ நாய் என்ன மூலக்களம்ன மாதிரி நாய் வந்து கல்லை கடிக்கும், கட்டையை கடிக்கும், அங்கே இருக்க எல்லாத்தையும் கடிச்சு நம்மளையும் கடிச்சிட்டு போயிட முடியும். இப்போ இந்த 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 இஷ்யூல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட ஸ்டாண்ட் என்ன? ஏன்னா மாநில அரசாங்கங்களையும் கேட்கும் ஊழல் இருப்பதால் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். நம்ம ஏற்கனவே பேசணும் அதை. ஓகே, இதில் வந்து பயங்கர குளறுபடி. இந்த கருத்தடை விதிமுறைகள்னு, இந்த நாயை வந்து கருத்தடை பண்ணோம், அது இடத்துல விட்டுறணும். நாய் கடித்தாலும் அதை பற்றினா இது வச்சு என்ன சொல் அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு ரேபிஸ்னா திரும்ப அதே இடத்துல விட்டுறணும். ஸோ இதுதான் இந்த சட்டத்தில் வந்து முரண்கள். ரெண்டாவது பேசிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னாங்க, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவுடைய அந்த விதிகளை தவிர, இந்த பர்த் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவர்கள் வகுத்த விதிகளை தவிர வேற ஏதாவது செறிவூட்டப்பட்ட அல்லது மேம்படுத்தப்பட்ட விதிகள் ஏதாவது இந்த நாட்டில் இதுவரை அதுக்கு தான் வரணும். இப்போ அங்கே தான் இந்த மேனகா காந்தி பண்ண சதி இருக்குது. இந்த மிருகவதை விதிமுறைங்கிறது இட் கம்ஸ் அண்டர் பேரண்ட் ஆக்ட். பேரண்ட் ஆக்ட் வந்து மிருகவதை சட்டம் 1960, ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட். அதுக்கு கீழே தான் இதை இயற்றி இருக்காங்க. இது எந்த செக்ஷனில் இயற்றி இருக்காங்கன்னா 38 EA ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி. ஓகே, 38 2EAன்னு சொல்லி ஒரு செக்ஷன், அந்த செக்ஷனில் தான் ஏற்றிருக்காங்க. அந்த 32 EA போய் செக்ஷனை பார்த்தீங்கன்னா 2EA செக்ஷன், அது எதற்கான ப்ரொவிஷன்னா எனி அதர் மெத்தட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரே டாக் அதர் தேன் கேஸ் சேம்பர்ஸ். அந்த மாதிரி. சரி, முன்ன என்ன பண்ணுவாங்க, நம்ம புளியந்தோப்பில் நாய் தொட்டி இருக்கும், எல்லாம் ரூமில் போட்டு பாய்சனஸ் கேஸை விட்டு கொண்டுடுவாங்க ஆரம்பத்தில். ஏன்னா நிறையா பல்காக கொண்டாடுறனால. இப்போ வந்து எல்லாம் மறுபடியும் நான் சொன்னேன் பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு அமைதியான முறை இருக்கிறது. ஸோ இப்போ அவங்க என்ன எழுதியிருக்கணும்னா அந்த சட்டத்தில் இந்த மாதிரி பிடிஎஸ் பண்ணி, அதாவது புட் டு ஸ்லீப் மெத்தடில் அந்த நாய்களை கருணை கொலை செய்யலாம்னு எழுதுறதுக்கு பதிலாக இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அங்கே வந்து விஷத்தை புகுத்தி நாய்களை வந்து கருத்தடை செய்யுங்கள், திரும்ப ரோட்டில் விட்டுருங்க, நாய் கடித்தாலும் அதை கொண்டாந்து ரோட்டில் விட்டுருங்க, நாய்க்கு சாப்பாடு போடுங்க, சாப்பாடு போட்டாலே பெருக ஆரம்பிச்சிடும் அது. என்ன, அதனால தான் கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த நாய்க்கு ஒரு பிஹேவியர் என்னன்னா, சாப்பாடு சாப்பிட்டுச்சுன்னா அந்த இடத்த வந்து டெரிட்டரியாக மார்க் பண்ணிக்கும், அந்த இடத்த விட்டு போகாது. அது யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்க எஜமானர் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல வேற யார் போனாலும் விரட்டும், கடிக்கும். இதுதான் அதனுடைய நேச்சுரல் பிஹேவியர். ஸோ இதெல்லாம் உண்டு ஆகிறதே இந்த கருத்தடை சட்டத்தினால், இந்த கருத்தடை விதிமுறைகள்னால. இந்த விதிமுறை இப்போ நேற்று வந்து ரொம்ப கேவலமான விஷயம்னா, இந்த 3 ஜட்ஜு அமர்வில் துஷார் மேத்தா இந்தியாவின் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து ஆர்கியூ பண்ணுறார். என்ன ஆர்கியூ பண்ணுறாருன்னா, நான் சொன்னேன் மிருக நல வாரியம் வந்து இந்த கோல்மால்லாம் பண்ணனால ஒதுக்கி வச்சுட்டாங்க. அங்கே கோர்ட்டில் யார் இருந்ததுன்னா அமிக்கஸ் குரே, கோர்ட்டுக்கு என்ன சொல்கிறது பரிந்துரை செய்வதோ இல்லை உதவி செய்வதற்கு ஒரு அட்வொகேட்டை அமர்த்தியிருக்காங்க. அவர் பேசுகிறாரு, துஷார் மேத்தா பேசுகிறாரு. துஷார் மேத்தா என்ன சொல்கிறார், மிலாட் எங்களால் முடியலை, இந்த நாய்களை அப்புறப்படுத்த வேணும், இத்தனை கடி வருது, இத்தனை உயிருக்கு இறந்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு வழியே இல்லை என்று. இப்போ நான் வந்து இன்றைக்கி ட்விட்டரில் போட்டேன், ஏன் மிஸ்டர் துஷார் மேத்தா, இதுக்கு காரணமே இந்த விதிமுறைகள் தான், கருத்தடை விதிமுறைகள். அதை அகற்றாமல் கையாலாகாத தனத்தோடு நீங்கள் போய் கோர்ட்டு முன்னாடி எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறீங்களே, இது ஒரு முட்டாள்தனமாக இல்லை? சட்டம் அந்த விதிமுறைகளை இயற்றியது மத்திய அரசு. மத்திய அரசு அதை அகற்ற வேண்டும். அதை விட்டுட்டு கோர்ட்டில் போயிருந்து எங்களை காப்பாற்றுங்க, நாய் கடிக்குதுன்னா இது எல்லாமே முரணாக இருக்குது. எல்லாமே ஒரு கோமாளி கூத்தாக இருக்கிறது. முரளி, உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், 4/3/2022 அன்னைக்கு மதுரையினுடைய பெஞ்ச் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று போட்டது. ஆமாம், உங்களுக்கு நினைவு இருக்கும். நீங்கள் இந்த மலை மாடுகள் சம்பந்தமான விவகாரத்தில் அதுலேயும் ஒரு அமிக்கஸ் குறைவை வச்சாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆமாம், ஏன் வந்து அந்த மாடு வந்து வனப்பகுதிகளுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் இந்த மாடு வந்து சாணியெல்லாம் போட்டது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது, சிறிய உயிரினங்கள் பாதிக்கப்படுது, புல்லெல்லாம் செத்து போகுது.
ரெண்டாவது அதுல இருந்து உருவாகக்கூடிய வைரஸால காட்டுல இருக்கிற மானு, மயில், குரங்கு, அப்புறம் புலியெல்லாம் செத்து போகுது, அதுக்கெல்லாம் வைரஸ் வந்து செத்து போகுது அப்படிங்கிறது. இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் வாழ்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது. அதனால இந்த மாடு போய் அங்க சாணி போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதன் இடத்தில் வாழ்வதற்கு உரிமை இருக்கு. அதுதான் கரெக்ட் பண்ணணும். சரியா? இப்ப நீங்க மாட சொன்னீங்களா? இல்ல சார், நாய் இருக்குல்ல. இல்ல சார், அப்போ அப்படி வரும்போது இந்த டாகை வந்து இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க நடைமுறை சாத்தியமான சாத்தியம். இது நம்ம எப்பயோ 20 வருஷம் முன்னாடி பண்ணிருக்கணும். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு பண்ணுங்கிறோம். இப்ப இந்த நாய் இருக்குல்ல, நாய் போய் ஒரு புளிய கடிச்சோ இல்ல நரிய கடிச்சாலும் ரேபிஸ் அதுகளுக்கும் பரவிடும். 4 கால் கார்னிவோரஸ் மிருகங்களுக்கு ஈஸியா பரவும். மாடை கடிச்சா கூட பரவிடும். ஸோ அது வந்து காட்டில் இருக்க இது மட்டும் இல்லாமல் டிஸ்டெம்பர், அது ஒரு இன்னொரு உயிர்கொல்லி நோய் தான். அதுவும் என்ன, அது வந்து நர்வஸ் பேக்ரவுண்ட் ப்ளஸ் நிமோனியா மிக்ஸ் ஆகி வருது. அது என்ன ஆகுதுன்னா நம்ம புலிகளுக்கு போயிடுது. புலிகளுக்கெல்லாம் போச்சுன்னா புலி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உத்தரப்பிரதேசில் ஒரு மதில் சுவர் மேலே புலி வந்து பூனைக்குட்டி மாதிரி உட்காந்துருக்கும், எல்லாம் சுற்றி வர மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த டிஸ்டெம்பர் நோய். ஸோ நாயால் வந்து பல நோய்கள் பரவுகின்றன. வனவிலங்குகள் சுத்தமாக காலி பண்ணிடுச்சு சார். இந்த ஸ்மால் வைல்ட் லைஃப் அப்படிமோ, ஸ்லெண்டர் லாரிஸு, ரேபிட்டு, இந்த மாதிரி விஷயம்லாம் சுத்தமாக காலி பண்ணிடுச்சு நாய். இப்போ மசனகுடியில் 500 நாய் இருக்குது. அந்த நாய்களை அங்கேருந்து அப்புறப்படுத்தணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நாய்களை பிடிச்சி அதுக்கு வந்து இந்த டிஸ்டெம்பருக்கு வைரஸ் வேக்சினேஷன் போட்டு திரும்ப அங்கேயே விட்டு வராங்க. வனத்தில் வந்து நாய் இருக்கக்கூடாது. நீங்கள் சொன்ன அந்தந்த இடத்துல அது இருக்க வேண்டும். இந்த மேய்ச்சல் இந்த கேஸுக்கு நம்ம போனப்போ அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா, அவங்க கேஸை மட்டும் அட்ரஸ் பண்ணிடுறோம். அதாவது தேனியில் தான் அந்த அதிகமாக மலைமாடு இருக்குது, அங்கே தான் மேய்ச்சலுக்கு வனத்துக்கு போது வெளியே வருது. அதை மட்டும்தான் அவங்க அட்ரஸ் பண்ணி கோர்ட்டில் வாதாடு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜென்ரலைஸ் பண்ணி தமிழ்நாடு முழுக்க மாடுகளை வனத்தில் மேய விடணுன்னு தான் அமிக்கஸ் குரியெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே முரளி, இறுதியாக 20 வருஷமா இதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இன்னும் தீர்வு வரல. சரி, என்ன நம்மளை வந்து பெரியவர்களை கடிக்கும் பொழுது நாய் காலில் கடிக்கும், சின்ன 3 வயசு குழந்தைய மூஞ்சில கடிக்கும். ஓகே, பொம்பளை புள்ளைய மூஞ்சில கடிச்சு டிஸ்ஃபிகர் ஆனால் நாளைக்கு கல்யாணம் நடக்காது சார். இதெல்லாம் யோசிக்கிறாங்களா? யாருமே யோசிக்கிறது இல்லை. யாரையோ நாய் கடிக்குது, 65 லட்சம் பேர் இவங்களை கடிச்சதில்லை. கடிச்சவங்களுக்கு எந்த அளவு ஃபோபியா வரும் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச மக்கள்லாம் கடிப்பட்டவங்க. இந்த மதுரையில் வந்து கடி வாங்கினவன் தான் சார். இல்லை மதுரை இங்கே பாருங்க, மதுரையில் போஸ்டர் அடிச்சு விட்டுருக்காங்க, நாய்களால் கடிப்பட்ட உச்சநீதிமன்றத்துக்கு கைகோர்க்கிறோம், எல்லாத்தையும் கோஷாலா மாதிரி பைரவசாலா அமைத்து நாய்களை அப்புறப்படுத்துங்கள், நாய்களால் பாதிக்கப்பட்டவர்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஆச்சரியமான விஷயம். கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நம்ம கேட்கணும். சரி, தமிழ்நாட்டில் வந்து கருத்துரை பண்ணோம்னா அந்த கருத்துரை சட்டத்தின்படி ப்ராஜெக்ட் ரெக்கக்னிஷன் இருக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு என்ஜிஓக்கிட்டும் ப்ராஜெக்ட் ரெக்கக்னிஷன் கிடையாது. ப்ராஜெக்ட் ரெக்கக்னிஷன் கிடையாது. அதாவது எல்லாருமே சட்டத்தை மீறி தான் கருத்தடை செய்கிறார்கள். இவர்கள் அந்த மாதிரி கருத்தடை செய்வதற்கு என்ன ஆகுதுன்னா, நாய் பெண் நாய்க்கு வந்து ஆண் நாய் பெண் நாய் இருக்கும். ஆண் நாய்க்கு கருத்தடைங்கிறது ரொம்ப சிம்பிள். அந்த சின்ன ஒரு கீரல் தான், விதையை அதை பிரிக்கி எடுத்துருவாங்க, ஒரே ஒரு தையல் தான் போடுவாங்க. அதை நாய் கடிச்சா கூட ஒன்றும் ஆக போகிறதில்ல, நாயை வந்து ரோட்டில் விட்டுடலாம். பெண் நாய்க்கு யூட்ரஸையும் ரிமூவ் பண்ணுவாங்க, ஓவரிஸையும் ரிமூவ் பண்ணுவாங்க. கர்ப்பப்பை, ஓவரிஸ் ரிமூவ் பண்ணல 4 லேயராக வந்து அதை சூச்சர் பண்ணணும். அது பண்ணலைன்னா குடல் பிரிஞ்சிடும். இந்த மாதிரி நாய்யை 2 சூச்சரை போட்டு வெளியே விட்டு குடல் கொட்டி கிடக்கும். இந்த நாய் கடந்த 20 வருடமாக மக்கள் மட்டும் அவதிப்படவில்லை. இந்த வாய் இருந்தால் நாய் பேசியிருக்கும். ஏன்னா அது இருக்கிற ஒரே சுகம் உடலுறவு. அதையும் உடலுறவு கொள்கிற அந்த உறுப்பெல்லாம் எடுத்துறீங்க, இனப்பெருக்க உறுப்பெல்லாம் எடுத்துறீங்க, அதை ரோட்டில் வச்சுருக்கீங்க. அது நான் மேடம் சொல்லியிருந்தேன், 4 ஃப்ரீடம் இருக்குது. உடல் ஊனம் விடக்கூடாது, வண்டி ஏறுது, கல்லால் அடிக்கிறாங்க, ஆசிட் ஊற்றுறாங்க. அதுக்கு வந்து நோய்களே இருக்கக்கூடாது நாய்களுக்கு. ரேபீஸு, டிஸ்டெம்பர், பார்வோன், எக்கச்சக்கமான நோய்கள் இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு மோசமான காலநிலையில் அவர்கள் தங்குவதுக்கு இடம் வேண்டும். சைக்ளோன், சுனாமி, இந்த மாதிரி எதாக இருந்தாலும். அதே மாதிரி இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் அந்த நாய் வந்து நல்ல பிஹேவியராக இருக்கும். அதாவது சாப்பாடு, திருநாய்க்கு சாப்பாடு சார் 4 இடத்துல போடுறாங்க. மற்ற இடங்கள்ல என்னது, சாக்கடையில் தண்ணி குடிக்குது, குப்பையை அள்ளி திங்குது. இதெல்லாம் நல்லதா? உங்க குழந்தைய அந்த மாதிரி விடுவீங்களா ரோட்ல? குழந்தைய ரோட்ல விடுறது, நாயை ரோட்ல விடுறது ஒன்று தான். நாய்ங்கிறது பெட் அனிமல், வீட்டில் வளர்க்க வேண்டியது, தெருவில் விட்டு வளர்க்கக்கூடாது. அதான் கோர்ட்டும் சொல்லுது.